நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸ். அந்த ஆற்றில் ஒருவன் நீந்தி கொண்டிருந்தான். ஆற்றின் கரையில் தமக்கருகே நிறைய கற்களை குவித்து வைத்தபடி ஒருவர் இருக்கிறார். அந்த நீச்சல்காரன் நீந்தி நீந்தி கற்களை குவித்து வைத்துக் கொண்டிருக்கும் மனிதரிடம் கரைக்கு சென்று அவருக்கு முன்னால் தம் வாயை திறக்கிறான். உடனே கரையில் நிற்பவர் அவனுடைய வாயில் கற்களை போடுகிறார். உடனே அவன் நீந்தியபடி திரும்பி சென்றுவிட்டு மீண்டும் அவரை நோக்கி வருகிறான். அவரிடம் அவன் திரும்பி வரும்போதெல்லாம் தன்னுடைய வாயை அவன் திறந்து காட்ட அவர் அவன் வாயில் கற்களை போட்டு கொண்டிருக்கிறார். அவன் திரும்பி பழைய இடத்திற்கே தள்ளப்படுகிறான். இப்படியே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் இவ்விரு வானவரிடமும் இவ்விருவரும் யார் என்று கேட்டேன். அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அசிங்கமான தோற்றம் கொண்ட மனிதர் ஒருவரிடம் சென்றோம். அவர் நீ காணுகிற மனிதர்களிலேயே மிகவும் அருவருப்பான தோற்றமுடையவர் போன்று காணப்பட்டார். அங்கு அவர் தமக்கு அருகே நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்து கொண்டிருந்தார். நான் அவ்விரு வானவரிடமும் இவர் யார் என்று கேட்டேன். அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினர். அப்படியே நாங்கள் அடர்ந்துயர்ந்த பசுமையான ஒரு பூங்காவிற்கு சென்றோம். அதில் வசந்த காலத்தின் எல்லா வண்ண பூக்களும் காணப்பட்டன. அந்த பூங்காவிற்கு நடுவில் உயரமான மனிதர் ஒருவர் இருந்தார். வான் நோக்கி உயர்ந்திருந்ததால் அவரின் தலையை என்னால் எளிதில் பார்க்க முடியவில்லை. அந்த மனிதரை சுற்றி நான் ஒருபோதும் கண்டிராத அளவுக்கு ஏராளமான சிறுவர்கள் இருந்தார்கள். நான் அவ்விரு வானவரிடமும் இந்த உயரமான மனிதர் யார், இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறிவிடவே பிறகு நடந்து ஒரு பெரும் பூங்காவிற்கு வந்தோம். அதைவிட பெரிய அழகான பூங்காவை நான் ஒருபோதும் இதுவரை கண்டதே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் ஒரு பெரிய மரமும் இருந்தது. அவ்விருவரும் என்னிடம் அதில் ஏறுங்கள் என்றனர். அப்படியே அதில் நாங்கள் ஏறி தங்கம் மற்றும் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த ஒரு நகரத்திற்கு வந்தோம். அந்த நகரத்தின் தலை வாயிலை அடைந்து அதை திறக்குமாறு கூறினோம். உடனே எங்களுக்காக அது திறக்கப்பட்டது. நாங்கள் அதில் நுழைந்தோம். அங்கு நீ காணுகிறவற்றிலேயே மிகவும் அழகான பாதி தோற்றமும் நீ காணுகிறவற்றிலேயே மிகவும் அருவருப்பான மறு பாதி தோற்றமும் கொண்ட சில மனிதர்கள் எங்களை எதிர்கொண்டனர். அவர்களை பார்த்து என்னுடன் வந்த அவ்விரு வானவரும் செல்லுங்கள், சென்று அந்த நதியில் குதியுங்கள் என்றனர்.